இந்த 2026ஆம் ஆண்டுல எந்தெந்த ராசிக்காரங்க சொந்தக்காரங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? இந்த மகர ராசிக்காரங்க இந்த 2026ல் கிட்டத்தட்ட நல்லா முடிவு எடுத்துக்கோங்க. சொந்தம், பந்தம், நட்பு இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள். ஸோ முதல் கண்டிஷன் இந்த 2026ல் தன்னுடைய வாழ்க்கைக்காக வாழணுங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறேன். மேசராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரொம்ப தைரியம், ரொம்ப தன்னம்பிக்கை, தன்னுடைய செயல்பாடில் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. ஆனால் அவங்க எங்கே தன்னுடைய தோல்வியை சந்திக்காங்கன்னா தன்னுடைய உறவுகளுக்காகவும் தன்னுடைய இரத்த பந்தத்துக்காகவும் தான் அதிகமாக டயத்தை செலவழித்து அவங்களுடைய பிரச்சனைக்கு போய் தலையிட்டு மாட்டிக்கிறாங்க. அப்போ இந்த 2026ல் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு உங்களுடைய பொழப்பை பாருங்கள். அதுக்கடுத்தபடியாக நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்கள சொல்லலாம். மற்ற உறவுகளுக்கு பிரச்சனைனா அது பொருளாதாரமாக இருக்கட்டும், அதே போல் பிரச்சனையாக இருக்கட்டும், எதுனாலையும் முந்திரிக்கொட்ட மாதிரி முந்திருக்கிறீங்க. ஸோ தயவுசெய்து இந்த 2026ல் யாரோடைய பிரச்சனைகளையோ தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.